பாக்கியலட்சுமி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இனியா வந்து நிதிஷ்க்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருப்பாங்க. அதை பார்த்த நிதிஷோட அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்செட் ஆகிருப்பாங்க. இந்த அளவுக்கு போக விட்டுருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சமாவது அமைதியாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனால் நிதிஷோட அம்மாவை அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்ப நிதிஷ்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நிதிஷ் மேலே நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எழுதியிருக்கு. அதெல்லாம் வந்து அவங்க அம்மா படித்து இந்த மாதிரிலாம் அவள் பண்ணியிருக்காளே, இவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இனியா வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பாக்கியா வந்து ஏமாந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை செட் பண்ணி இந்த மாதிரி வந்து சுதாகர் வந்து பாக்கியாவோட ஹோட்டலுக்கு அமைச்சிருப்பாங்க. அவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு கல்யாணத்துக்கு சமையல் ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 கொடுத்துட்டு 5 லட்சம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருப்பாரு. அதனால போலீஸை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. போலீஸ்கிட்டையும் பார்த்திங்க அப்படின்னா நான் 5 லட்சம் தான் சார் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொய்யா வந்து சொல்லுவார். உடனே இனியா வந்து எந்த மண்டபத்தில் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே வந்து அவர் ஒரு பேர் சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு எந்த மண்டபமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செலியன் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து போலீஸ் வந்து இவர் சொல்கிறதா பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஓங்கி ஒரு ஆற விடுவார். உடனே அவர் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவார். அதுக்கப்புறம் எழில் வந்து சுதாகர் தான் இந்த மாதிரி ஆளை அமிச்சு நம்மளை ஏமாத்திருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இனியா வந்து சுதாகர் மேலே ரிப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியை பற்றி நியூஸில் வர மாதிரி பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோடில் போக போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.